என்னடா எல்லாரும் குடும்பமா ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. எல்லாம் பஞ்ச பரதேசில இங்கதான் சுத்திட்டு இருக்கு. என்னடா காலையில சோளத்தை கிண்டிட்டு இருக்கீங்க? கண்ட கண்ட காக்காலாம் வந்துருது. அங்க இருக்கு. ஏய் வாங்கயா போங்க. வந்துட்டானுங்க வெள்ளையும் சொல்லையுமா. வணக்கம் அத்தா. வணக்கம் அத்தா. வணக்கம் அத்தா. வணக்கம் அத்தா. ஏலே குட்டையில ஊர்ன மட்டைகளா, மரியாதை கொடுத்து மணிமகடம் சூட்டணுமா? வந்துட்டானுங்க வாய்க்கரிசி போட்ட பயலுங்க. ஏண்டா உன் மச்சானுக்கு மரியாதை கொடுத்தா தான் வேலைக்கு வருவானா? மரியாதை வேணுமா? மரியாதை. நம்ம இவ்வளவு கேவலமா பேசுது, நீங்க பொறுமையா இருக்கிறீங்க. யோ சும்மாரியா சட்ட. ஏலே மானங்கட்ட பயல்களா, இடுப்பு இல்லாத இடும்பனுக்கு 28 பொண்டாட்டியா? வெக்கங்கட்ட பயல்கள். கட்டினவளுக்கு கஞ்சி ஊத்த வக்கு இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை வள்ளல் மாதிரி பேச்சு. சங்கு வரான், கொஞ்சம் அமைதியா இருங்க. சேர் எடுத்து போடுறா. ஆத்தா நம்ம ஊர்ல இருந்து குடும்பமா வெளியூர் போயிட்டு கூலி வசதி கொடுக்கலாம். வேலையை விட்டு நின்றுன்னு சொல்லாம லூசு போட்டு போனா நீ. ஊரை பத்திட்டு கண்ணை மூடிட்டா உலகமே மறைஞ்சா போயிடும். நீ ஊரை விட்டு போனாலும் சரி, வேலையை விட்டு போனாலும் சரி, உலகத்தை விட்டே போனாலும் சரிடா. அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லடா. காக்கா குளத்து மேல கோச்சிட்டு குளிக்காம போனா குளத்துக்கு என்னடா நஷ்டம்? மூடிட்டு வேலையை போற. சொல்லுங்க தேவர, நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை. ஏலே பண்ணிக்கு பிறந்த பண்ணாட, உங்க வீட்டு பிரச்சனையை கேட்க எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? பெருசுங்கெல்லாம் வந்திருக்குல்ல, கொஞ்சம் அமைதியா பேசு. சொல்லுங்க வந்த விஷயத்த. பேசுங்க தலைவரா. இதுக்கு மேல என்னத்த பேசுறது இவங்க கிட்ட? உங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தா அப்படி சொல்லுங்க. திருவிழா நடத்தி 18 வருஷம் ஆச்சு ஆத்தா. ஹலோ, திருவிழாவுக்குலாம் ஒன்றும் வர முடியாதுடி. முதல்ல பஞ்சாயத்து வேலை வெட்டி இல்லாத கண்ட பயலுங்க சாமி கும்பிடுவானுங்க. அதுக்கு நான் வரணுமா? இங்க மனுஷனுக்கு 1008 வேலை இருக்கு. இந்த ஆத்தாட்ட பேசு. அறிவு கெட்டவளே, தென்னை மட்டை விழ போகுதுங்கிறதுக்காக கொள்ளையிலேயே வா காத்துக்கிட்டு இருக்க முடியும்? அடுத்த வாரம் திருவிழாக்கு இப்பவே கிளம்பி வர சொல்ற. இங்க எம்புட்டு வேலை கிடக்கு. புடுறா, வந்த விஷயத்த சட்டு புட்டுன்னு சொல்லுங்க. ஆத்தா பஞ்சாயத்து கூட்டலான்னு இருக்கோம். பஞ்சாயத்து? எதுக்கு பஞ்சாயத்து? பொண்ணாத்தா வீட்டுக்காரன் எவ்வளையாச்சும் இழுத்துட்டு போயிட்டானா? கிளம்புங்க. தலைவரே, நம்ம என்னதான் பேசினாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. அதனால கூட்ட வச்சு நாமளே கோயிலை திறந்துடலாம். இரியா, சட்டுப்பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. இத்தனை வருஷமா நடத்தாத கெடா போட்டிய இனிமேல் நடத்தி என்ன பண்ண போறோம்? இந்த போட்டியே வேணான்றதுனால தானே நாங்க ஒதுங்கி இருக்கோம். அது இல்லைங்க ஐயா. நீங்க 1000மே சொன்னாலும் தலைவர, இந்த போட்டி எனக்கு வேணாம். இதுல நான் உறுதியா இருக்கேன். நீங்க வேற என்ன சொல்ல வர்றீங்க? முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமில்ல. அந்த போட்டியிலே கலந்துக்கூடாதுன்னு நான் உறுதியா இருந்தேன். எங்க அண்ணன் ஆட்டை இழுத்து விட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பெரிய கலவரமாயி கோயிலையே இழுத்து மூட வேண்டியதாகி போச்சு. ஐயா, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. கோயிலே உங்க பாட்டம் கட்டினதுன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். கேஸ் போட்டா கூட நம்ம சைடு தான் நிக்கையா. புரியுதுங்க. எங்க பரம்பரையில நாங்க சொல்ற வாக்கு தான் கோர்ட்டு. அப்படித்தானே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்னையில இருந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து நம்ம சண்டை போட்டோம். அவங்கிட்ட பீரங்கி இருந்துச்சு, அணுகுண்டு இருந்துச்சு. நம்ம கிட்ட என்ன இருந்துச்சு? வீச்சருமானும் வேல்கம்பு தான். அது தவிர வேற ஒண்ணும் இல்லையே. எங்க பாட்டனோட வார்த்தைய வேத வாக்கா நம்பி சண்டை போட்டாங்க. அவங்களுக்கு இடத்த கொடுத்தாரு, எழுதிக்கிட்டா கொடுத்தாரு. திருப்பி வாங்கிருக்கலாமே. வார்த்தைய நம்பி மட்டும்தான் இருந்தாரு. வார்த்தைய நம்பாதவங்களுக்கு வேணா பேனாவும் பேப்பரும் தேவைப்படலாம். சரியா? அதனால என் பாட்டனுக்கும் எங்க அப்பனுக்கும் பேனா பேப்பர் தேவைப்படல. அதனால எனக்கு அதுவும் தேவையில்லாம போச்சு. அவ்வளவுதான். தேவரை மன்னிச்சிருங்க, என் வாயால இந்த வார்த்தை வந்துருச்சு. பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷம். போயிட்டோம் வாங்க, போயிட்டோம். ஜெயக்குடி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். சாப்பிட்டு போனால உடனே கிளம்பிட்டீங்க. பரவாயில்லம்மா. ஜெயக்குடி இங்க வா. எங்க போயிட்டு வர? பார்த்தா எப்படி தெரியுது? ஏய் கேக்குறல்ல. டேய், காலேஜுக்கு போயிட்டு வரணும்டா. மாமா, இப்பெல்லாம் அவ வர வர காலேஜுக்கே போறது இல்ல. ஆட்டு போட்டி நடத்த ஆரம்பிச்சிட்டா. மாமா, நீங்க வேணா அள வந்தாலையும் போன் பண்ணி கேட்டு பாருங்க. நான் காலேஜுக்கு பெரிய இவங்க அவங்க பெரிய அன்னை தெரசா உண்மையை பேசுறதுக்கு. நீ அவங்களும் சேர்ந்து அடிச்சு கொட்டத்தை தான் மாறி முச்சு சொல்லி போலமா நானே ஒன்னும் தெரியாது நினைச்சுக்கிறது. ஏய், என் பேத்திய கரிச்சு கொட்டுறதே அவன் வேலையா போச்சு. நீ போத்தா போ.
மாமா அவளுக்கு செல்லம்லாம் கொடுக்காதீங்க மாமா. நீங்க செல்லம் கொடுக்கறதால தான் அவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. டேய் அவன் ஒரு ஆசைக்கு ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கா. அப்பா என்ன வெயில் என்ன வெயில். ச்சே நம்ம ஊர்ல மட்டும் ஏமா இப்படி மழையே பெய்யாம இருக்கு. பொட்டை காட்டுல சுத்திட்டு வந்தா பின்ன வெயில் அடிக்காம குளு குளுன்னு ஏசி அடிக்கும். உன்னெல்லாம் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிடணும். அடி பாவி, ஸ்கூலுக்கு போற லட்சணமா இதெல்லாம்? நான் உன ஸ்கூலுக்கு போல டுட்டோரியல் காலேஜ் போறேன். டுட்டோரியல் காலேஜ் போறேன். வெக்கமா எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு. ஆமா, உன்னை அந்த களத்து மேட்டு பக்கம் போக கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். எல்லாம் அந்த ஆட்டை பிடிச்சி அவங்க கையிலாவது கொடுத்தா சரியா போயிடும். ஏ அன்னலட்சுமி, ஆட்டு மேல கைய வச்ச ஆத்தானு கூட பார்க்க மாட்டேன், அறுத்துருவேன். அடி பாவி, அம்மாவே அறுத்துருவியா நீ? உன்னை எங்க இந்த விளக்கு கண்ணுல மிளகா வச்சு அரைக்கிறேன். அம்மா அம்மா பாரு உன் புள்ளைய, உச்சி வெயில இன்னும் தூங்கிட்டு இருக்கான். வந்துட்டானா முட்டா பயமாவன்? 4 நாள் ஆளை காணோம். எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்த வேண்டியது, நல்லா திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது. நீ அந்த தண்ணி எடு, அவன கொஞ்சம் பாத்துக்க அடுப்ப. சரிம்மா. அம்மா நேத்து எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்தல, அதை எடுத்து ஆட்டிய போட்டாமா, அது என்னன்னு கேளுங்க. ஓ உங்க அறிவு இருக்கா? தூங்கும் போது அவங்களா தண்ணி ஊத்துவாங்களா? எனக்கு மூளை இருந்தா ஏன்டா தண்ணிய ஊத்துறேன்? சோனிய கரைச்சலடா ஊத்திருப்பேன். எடுபட்ட பாயில ஊர்ல இருக்க பிரச்சனை எல்லாம் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு வனவாசம் போயிடுற. பொறுக்கித்தனம் பண்றது நீயே, பொல்லாப்பு வாங்குறது நானா? ஏன்டா இப்படி இருக்க? இதோ வரேமா. ஏய் தள்ளடி. சாதம் வந்துச்சான்னு வேற தெரியலையே. பிள்ளை வேற பசி தாங்க மாட்டான். பாவம் என் பிள்ளை. 4 நாளா சாப்பிட்டானோ இல்லையோ. தண்ணி எடுறி. என்னதான் இருந்தாலும் புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டியே. என்னடி பண்றது? அவன் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ? வீரப்பா போன என்னாச்சு? என்ன கேக்குற? தள்ளு. டேய் சீக்கிரம் கிளம்பி வாடா, கவுன்சிலர் வர சொல்லிட்டாரு. போடா. டேய் வாடா. டேய் கீரி, செல்லத்தாய் வருது, வாடா போயிடலாம். ஏதாவது சொல்ல போகுது. டேய் சும்மா போயிடா, போங்கடா. டேய் மானசாமி தானே மறுபடியும் லைன்ல வரான். இவனுங்கள செல்லத்தாய் வருது, நீ சாமியாட போகுது. ஏண்டா ஆக்கம் கேட்ட கூவைகளா? உங்களுக்கு சொரணையே கிடையாதா? உங்களால தாண்டா என் பிள்ளை கெட்டு போய் கிடக்குறான். நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது எத்தனை தடவை சொல்றது உங்ககிட்ட? உங்க அப்பனும் அத்தையும் உங்களை ஒண்ணு கேட்க மாட்டாங்களா? ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுங்க. இன்னும் போகாம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எங்க அந்த தொடப்பட? மோ என்னம்மா தேடுறா? பசிக்குதுமா, 3 நாள் சாப்பாடு சாப்பிடல தெரியுமா? போய் சோறு எடுத்துட்டு வா. டேய் இப்பதான்டா பெனஞ்சு எடுத்துட்டு வந்தேன், எங்கயோ வெச்சேனேடா. வயசு ஏறாரு, உனக்கு மருதி ஏறிடுச்சு. போமா போய் சோறு எடுத்துட்டு வா போ. பேசாத, கொன்னுடுவேன். போமா. இங்க தான கொண்டு வந்தேன். எங்க வச்சேன் தெரியலையே. கிளம்பியாச்சு. இன்னும் 1 ஹவர்ல ஊருக்கு வந்துரும் மானசாமி. ச்சே என்ன டக்கரா இருக்கு. டேய் ஏடா போஸ்ட் வரைச்சு போய் பார்த்துட்டு இருக்க? எனக்கு இந்த போஸ்டர் பார்க்கும்போது அதுலயும் முக்கியமா அந்த கமல் கௌதமி வரிசையும் இருக்கு. அடடா அப்படியே அந்த தேவர் மகனை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா. என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு துடிப்பு. ஆமாண்டா மச்சி, தேவர் மகன் மாதிரி இப்போ ஒரு படம் வர சான்ஸே இல்ல. அதுல நடிச்சவங்க எல்லாம் அந்த கேரக்டராவே வாழ்ந்தாங்க. இந்த மாநகட்ட கவுன்சிலுக்கு போஸ்ட் ஒட்டுறதுக்கு பதிலா சினிமா பட போஸ்டா ஒட்டிருக்கலாம். உண்மையுமா கமல் கமல் தான்டா, அவரை மாதிரி வர முடியுமா? ஒரு மாதிரி இப்ப யாரா இருக்கா? இதோ வந்துட்டான்டா. டேய் எத்தனை வாடி தானா உங்களுக்கு சொல்றது? செல்லத்தாய் வீட்டுல இருக்கும்போது வராதீங்க வராதீங்கன்னு சும்மாவே கரிச்சு கொட்டோம். உங்களை பார்த்தா சும்மா விடும், கத்திக்கிட்டு இருக்கா இன்னும். டேய் உன்ன மாதிரி எங்களுக்கு என்ன பொறுப்புன்னு நினைச்சியா? 8 மணிக்கு செல்லத்தாய் வேலைக்கு அனுப்பாம 10 மணிக்கு என்னடா வேலை அவளுக்கு வீட்டுல? சரி சரி அதை விடு. சரி நீ செல்லத்தாய் கிட்ட எவ்வளோ வாங்கிட்டு வந்த? செருப்படி வாங்குறதுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டான். சரி சரி கவுன்சிலர் வீட்டுல ஒரு 50 போஸ்ட் மிச்சம் இருக்கான், அதை போய் மேல தோறல் ஓட்டணும், வா போலாம். சரி சரி போலாமா? என்னடா நீங்க அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் இங்க போஸ்ட் ஓடணும் அங்க போஸ்ட் ஓடணும்னு சொல்லிட்டே இருக்கான். வேலை என்ன மச்சான் இருக்கு?